மக்கள் மழை ஓட்டு கொண்டுகிட்டு இருக்குதுங்க திண்டுக்கல்ல. ஓயாமலே மலை தூரலாம் போகாதையா உன் வாசனை. இப்போ திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டு மதுரை நோக்கி போயிட்டு இருக்கேன் மக்களே. மதுரை வரைக்கும் ஒரு சின்ன வேலைங்க, வாங்க மக்களே போகலாம். ஸோ அன்றைக்கி போன கேரளா போனோம்ல, அதே புளியம்பட்டி பாய் தாங்க. தூங்கி எந்திரிச்சு ரெடியாக இருக்காரு. இந்தாங்க பாய் உள்ளே வச்சுருங்க. சாப்பிட்டாச்சுங்க பாய். மக்களே வாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு மதுரையில் ஒரு சில இடங்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. முன்னாடி தெரியுது பாருங்கள் ஒரு அற்புதமான காட்சிங்க, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ திண்டுக்கல் ரீச் பண்ணிவிட்டு மதுரை நோக்கி போயிட்டு இருக்கிற மக்களே, போயிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மலையை மட்டும் பாருங்கள். இப்போ இந்த மலையை பார்க்குறதா இல்லை இந்த சைடு இருக்கிற மேகத்தை பார்க்குறதா நமக்கு டவுட் வரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான காட்சிங்க நம்ம கண்மண்ணே தெரிகிறது மக்களே. ஆனால் நிஜமாலுங்க. ஸோ இது மாதிரி ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற சந்தோஷம் வந்துட்டு அது எப்போவுமே அதுக்கு ஈடாகாது. ஸோ ட்ராவல் பண்ணுங்கள் மக்களே நீங்களுமே. மக்களே இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு இருக்கிற வழியில் ஒரு மலை அழகாக தெரியுது பாருங்கள். மலைக்கு பக்கத்தில் பாருங்கள் திராட்சை தோட்டம் அடிவாரத்தில் இருக்குதுங்க. நிஜமாலுமே வாழ்ந்தால் இப்படி ஒரு இடத்துல வீட்டை கட்டி வாழணுங்க. இல்லைன்னா வந்து பரதேசி போயிடணுங்க. காசுக்கு சேவை போயிடலான்ட்டு இருக்கிறேன் நான். இப்படி வெட்டி பாயுமே ஏதோ பக்கம் போய் இறந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சொந்த ஊரையை தேடி வந்துடலான்ட்டு இருக்கிறாங்க. வாங்க மக்கள் அப்படி போயிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம மதுரை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். சரி, நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை ஏற்றிட்டு போகிற வண்டி முன்னாடி போயிட்டு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் கிட்ட போங்க. அது பாருங்க, நம்ம மனுஷனோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரு வயிற்றுக்காக தாங்க இவ்வளோ போராட்டம். ஸோ அதனால பாருங்க, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எங்கிருந்தும் வந்து அந்த வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சு வெடி தூக்கம் இல்லாமல் கிடைச்ச இடத்துல தூங்கிட்டு நினச்ச வாழ்க்கையை வாழ முடியாமல் எவ்வளவோ சிரமங்களுக்கு நடுவால் வந்துட்டு ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ வாழ்க்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே ஒவ்வொரு மக்களும் படுற கஷ்டம் யாருமே வந்துட்டு இது ஒரு படமாவோ ஒரு இது பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அது படத்து மூலியமாவோ இல்லை பல வீடியோக்கள் மூலியமாக தான் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். மக்களே மதுரைக்கு பக்கத்தால் அருள்மிகு மலையாண்டி கருப்பணசாமி கோயிலுக்கு வந்திருக்கிறேங்க. ஸோ இப்போ வாங்க உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணிகள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேர்த்தி கடனுக்காக கட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணியெல்லாம் கட்டியிருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட நேர்த்தி கடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி மூலமாக நீங்கள் செலுத்திட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸுங்க, மலையாண்டி கருப்பசாமி. வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்க வாங்க அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மலையாண்டி கருப்பணசாமி இருக்கும். ஸோ இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் இங்கே பாருங்கள். இங்கே ரோக்க சாமி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே வந்துங்கன்னா ஐயனார். மக்களே அப்படியே இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குதிரை சிலை கிட்டத்தட்ட ஒரு 25 அடி இருக்குங்க இங்கிருந்து டோட்டலாக. ஸோ கம்பீரமாக நின்றுருக்கார் ஐயனார் கையில் சவுக்கோட. இங்கே பாருங்கள் பக்கத்தில் 2 குதிரை சிலை. இங்கே ஒரு ஐயனார் சிலை பாருங்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய ஐயனார் சிலைன்னு நினைக்கிறேங்க. பாருங்க இதெல்லாம் உடஞ்சி கிடக்குது பாருங்க இந்த இடத்துல எல்லாம். மக்களே இங்கே பாருங்கள், இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன
சின்ன பெரிய ஆலமரம் இருக்குதுங்க. ஸோ தெப்பக்குளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க அப்படியே பார்க்கலாங்க. இந்த கோயிலுக்கு சேர்ந்த தெப்பக்குளம் தாங்க இது. பாருங்கள் மக்களே. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு முனியப்பன் கோயில் ஒன்று இருக்குதுங்க. அதையும் பார்த்துடலாம். மக்களே இங்கே பாருங்கள். இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன பெரிய ஆலமரம் இருக்குதுங்க. ஸோ தெப்பக்குளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க அப்படியே பார்க்கலாங்க. இந்த கோயிலுக்கு சேர்ந்த தெப்பக்குளம் தாங்க இது. பாருங்கள் மக்களே. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு முனியப்பன் கோயில் ஒன்று இருக்குதுங்க. அதையும் பார்த்துடலாம். மக்களே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு, அதாவது மலையாண்டி கருப்பணசாமி கோயிலுக்கு பின்னாடி 2 கோயில் இருக்குதுங்க. ஒன்று முனியப்ப சாமி கோயில் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குதுங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுங்க. ஸோ இந்த 2 கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மலையாண்டி கருப்பணசாமி கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. அதுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மதுரையில் நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்த வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துட்டு போகலாம். மக்களே மதுரை வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர வழியில் வந்து பாருங்கள். ஸோ பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே. ஸோ மலையில் நனைந்தது மதுரை அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு காட்சி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மதுரையை விட்டு தாண்டி இப்போ திண்டுக்கல் வந்தாச்சுங்க. பாருங்க மக்களே, கொஞ்ச நேரம் தான் மழை பெஞ்சுது. ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் கனமாக நின்றுருக்குது. ஸோ அப்படியே எல்லாம் நனைஞ்சபடியே எல்லா வாகனங்கள்லாம் போயிட்டுருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ மதுரையிலேருந்து திண்டுக்கல் நோக்கி போயிட்டு ஸோ எனக்கு கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிடலாம் மக்கள். மக்கள் மழை ஓட்டு கொண்டுகிட்டு இருக்குதுங்க திண்டுக்கல்லில். போயாமலே மலை தூரலாம் போகாதையா உன் வாசனை. நல்லா இருக்குதா? வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் போயாமலை. அது போடுங்க தலைவர. தலைவர் எங்க பாருங்க, நமக்கு முன்னாடி முந்திச்சு போறாரு. சொல்லுங்க. வீட்டு காட்டுக்கிறேங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவு பார்க்கலாம். விடைபெறும் கரிகாலம் சொல்லுங்க. பாய் மக்களே. ஸோ இன்னும் ஒரு நிறைய இடம் பார்க்க வேண்டிய நிறைய இருக்குங்க. ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஸோ மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வீடியோவில் நான் வந்துகிட்டே இருக்கேன் மக்கள். பாய் பாய்.